ஆமாங்க உறுதி. ஏன்னா இப்ப நம்ம எல்லா விஷயத்துமே பல பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஏன்னா பராசக்திங்கிறது எஸ்கே சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி, அவங்க அந்த படத்தில் நடிச்ச நடிகரோட ஃபேன்ஸுக்கு அது ஒரு படமா தான் தெரியும். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப முழுக்க முழுக்க இது உதயநிதி சார்ந்து மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டார். உதயநிதினா இவர் தான் இந்த பொறுப்புல இருக்கிற துணை முதலமைச்சர் தான், இவரோட குணநலன் பாக்குறதுக்கு ஒரு சாஃப்டான பர்சன் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கலைஞர் எழுதுனதுதான் பராசக்தியோட வசனம். அதுலதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க பாக்குறாங்களா உறுதியா. சோ அப்ப அடுத்த தலைமுறைக்கு மக்களுக்கு ஒரு திமுகக்கான அடையாளமா ஒருத்தர் தெரியணும். அவரு ஒரு ஒரு உறுதியான நபரா தெரியணும், பெரிய இடத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் வளரும் நினைப்பாங்க. ஆனா கூட இருக்க நபர்கள் வளர்ந்து வர்றப்ப அவங்களுக்கு பிடிக்காது. மேல இருக்கவங்க தான் கரெக்ட், அவங்களுக்கு எல்லாம் கூட போகலாம். ஆனா நம்ம கூட இருந்து வளர்ந்து வர நபர்களுக்கு அவங்க பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. சோ அப்படி இருக்கப்ப இன்பன் உதயநிதி அப்படிங்கிற பேர் போட்டு அதை அடையாளம் மாறுறப்ப அவர் சாதாரண ஒரு பர்சனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப அவங்க அப்பா கூட போறப்ப ரெஸ்பான்ஸ் வேற. இங்க இன்பன் உதயநிதி சொல்லி லான்ச் பண்றாரு, பராசக்தி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவர் லீடா இருக்காரு, ஹெட்டா இருக்காருங்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் மீதான மதிப்பு பாக்குறவங்களே அடிப்படையில மதிச்சுதான் பாக்குறப்ப, அடிப்படையில மதிச்சுதான் மதிப்பு கொடுத்து தான் பார்ப்பாங்க, வயசு வித்தியாசத்தை தாண்டி. சோ அப்படி இருக்கப்ப இது ஒரு லான்ச். இது யாருக்கு லான்ச் அப்படின்னா, பராசக்தி அப்படிங்கிற படம் விஜய் சாருக்கு எதிராக வருது அப்படிங்கலாம் தாண்டி இன்பன் உதயநிதி அப்படிங்கிற ஒரு நபருக்கான உறுதியான லான்ச்சா தான் நான் பாக்குறேன்.